அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம தமிழ் கிளாஸஸ்ல பார்த்தது ஒரு கிட்டத்தட்ட தமிழ் கிளாஸ் போட்டு ஒரு 4-5 நாள் இருக்கும். நடுவில் சில செட்டப்ஸ்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த தமிழ் கிளாஸஸ் தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகும். இப்போ என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணாங்க. அதில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவை அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்லைட்ஸில். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு குரூப் 4, 2, 1 அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் ஹைலைட்ஸ், எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் இந்த வீடியோ போகும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஏரியாவில். அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை பிரத்யேகமாக பண்ணுறோம். ஓகே, இப்போது தமிழ்நாடோட ஆனுவல் பட்ஜெட் நம்ம பார்த்தோம். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 நம்ம பாலிட்டி ரீதியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு பட்ஜெட்டோ ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம பாலிட்டி ரீதியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி எப்படின்னு பார்க்கணும். அப்புறம் டிஎன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர் ஆகிற பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம 3 விதமாக பார்க்க போகிறோம் இந்த பட்ஜெட்டோட டிஸ்கஷனை. ஃபர்ஸ்ட் பாலிட்டி பாயிண்ட்ல, அப்புறம் எக்கனாமி பாயிண்ட்ல, அப்புறம் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ல. ஓகேயா, அந்த பட்ஜெட் 3 விதமான கேட்டகரியில நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணா இந்த 3 விதமான கேட்டகரியில இருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா, சரி. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 202 எழுதிக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஆனுவல், அதுக்கு பேரு பட்ஜெட்னு இருக்காது, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இன் ஸ்டேட்டுக்கு. ஸ்டேட்ஸ்னா இந்தியாவில் 28 மாநிலங்கள் பிளஸ் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல, அதுல ஸ்டேட்டுக்கான ஆர்டிகல் 202 ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஒரு ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும் நீங்க படிக்கிறப்ப. வருடாந்திர நிதிநிலை அறிக்கை ஷரத்து எண் 202 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஒரு மாநிலத்துக்கு தாக்கல் செய்யக்கூடிய வருடாந்திர நிதிநிலை அறிக்கை இந்திய அரசமைப்பு சட்டப்படி ஷரத்து 202 காணப்படும் அப்படின்னு எழுதிக்கோங்க இருக்கும். அதே மாதிரி அதன் அடிப்படையில தான் இந்த நிதிநிலை அறிக்கை, இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஓகேயா, சரி. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு எப்படி பார்த்தோமோ, சென்டருக்கு மத்திய அரசுக்கு யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு ஆர்டிகல் நம்பர் 112 இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 112 பிளஸ் 90 202 இந்த 114 ஆர்டிகல் வர மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் பிளஸ் 89 109 ஆர்டிகல் நம்பர் 110 வர பிளஸ் 89 வரும். அதுக்கப்புறம் பிளஸ் 90 இன்க்ரீஸ் ஆகும். அதை பத்தி நம்ம பாலிட்டி கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா சென்டர் ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 112வது ஆர்டிகல். ஓகேயா, அப்போ இது ரெண்டும் பாலிட்டி பாயிண்ட்ல முக்கியம். இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றது எந்த மினிஸ்ட்ரி கீழனா, பினான்சியல் மினிஸ்ட்ரி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டர். இப்போ இருக்கிறது யாருன்னா திருமதி நிர்மலா சீதாராமன். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்தளவு பட்ஜெட் இஸ் ரீட் பை பினான்ஸ் மினிஸ்டர் ஹானரபுள் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள். ஓகேயா, மாண்புமிகு நிதித்துறையினுடைய அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த வருட பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஸோ பினான்ஸ் இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். ஸோ இது கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பினான்ஸ் செக்ரட்டரி யாருன்னா திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் நிதித்துறையினுடைய செயலாளராக இருக்கார். ஓகேயா, சரி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கிட்டத்தட்ட எவ்வளவு சதுர கிலோமீட்டர், இந்த ஜியாகிரபி புவியியல் ரீதியான பார்வையும் நம்ம பார்க்கணும் லைட்டா.
தமிழ்நாடு கிட்டத்தட்ட 1,30,058 சதுர கிலோமீட்டர். 1,30,058 சதுர கிலோமீட்டர். ஓகே. இந்திய எல்லை பரப்பு, இந்திய நாட்டுல ஒரு 1,30,058 சதுர கிலோமீட்டரை கொண்ட ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அப்ப இந்தியாவில கம்பேர் பண்றப்போ இந்தியாவில இருக்க மொத்த ஸ்டேட்டோட லேண்டோட பெர்சன்டேஜ் 100 தான். அதுல தமிழ்நாட்டோட லேண்டோட பெர்சன்டேஜ் மட்டும் 4%. நிலவியல் அடிப்படையில் 4% கொண்டது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் நிலவியல் அடிப்படையில், நிலம்னா நிலத்தின் அடிப்படையில் 4% தமிழ்நாடு ஆக்குபை பண்ணுது. அதே மாதிரி பாப்புலேஷன்ல பாக்குறப்போ 6%. இது 5 வராது, இது பெர்சன்டேஜ், இது 6%. மக்கள் தொகையின் அடிப்படையில் 6% கொண்டது. மக்கள் தொகை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இப்போ 8 கோடி கிட்ட போயிடுச்சு, 8 கோடி சம்திங். இப்போ இந்தியாவில் 141 கோடி 42 கோடி ஆயிடுச்சுன்னா எக்ஸாக்டா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணா தெரியும். ஸோ 8 கோடி பேர். அப்போ 141 கோடியில ஒரு 6% தமிழ்நாட்டோட பெர்சன்டேஜ். அதுதான் 6% பாப்புலேஷன் இன் இந்தியா ஆக்குபை the contribution தான் தமிழ்நாடு. நம்ம ஸ்டேட் 6%. அப்ப ஆனா ஜிடிபி எவ்வளவு கொடுக்குதுன்னா 9.21% கொடுக்குது. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இந்தியாவில் பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அதுல 9.21 ரூபாய் நம்மளோட பங்கா தான் இருக்கு. 100 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னா 9.21 ரூபாய் நம்ம தமிழ்நாட்டோட பங்கு. அப்ப அதிகமான ஜிடிபியை கொண்ட மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா 11%. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு 9.21% தமிழ். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜிடிபில, ஜிஎஸ்டிபில, ஸ்டேட்டோட டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த மாநிலங்களின் உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதுல 11% மகாராஷ்டிரா, ரெண்டாவது பிளேஸ்ல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் 9.21% தமிழ்நாடு. அப்ப வெறும் 4% நிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 6% மக்கள் தொகையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஜிஎஸ்டிபியில 9.21% நம்ம இந்தியாவோட ஜிடிபியில கான்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே. அப்போ இந்த பாயிண்ட்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓகே, இந்த பட்ஜெட்டோட தீம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பட்ஜெட்டுக்கும் ஒரு கருப்பொருள் இருக்கும். தீம்னா கருப்பொருள் அப்படின்னு அர்த்தம். தீம்னா கருப்பொருள். இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் எல்லோருக்கும் எல்லாம் 2025. இதுல ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கான்ட்ரவர்சியா பண்ணது இந்த மாற்றம். இந்த ரூபாய, இந்த சிம்பலை இப்படி மாத்திருக்காங்க. இந்த கடந்த 2 நாட்களாக பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியா இந்த வாக்குவாதம் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ ரூபாய் அப்படின்னு தமிழ் எழுத்தா மாட்டிருக்காங்க. இந்த ஆர் மாதிரி இருந்துச்சு, இது ஹிந்தி வார்த்தை. இந்த ஆர் மாதிரி இருந்தது ஹிந்தி வேர்டு. இதை வடிவமைச்சர் டி உதயகுமார் அப்படின்னு ஒருத்தர் வடிவமைச்சாரு. ஸோ 2010 வடிவமைச்சாரு. கிட்டத்தட்ட இப்ப வடிவமைச்சு 25 வருஷம் ஆச்சு. 2010 இந்த சிம்பல், இதுதான் இனிமே இந்தியாவோட கரன்சியோட சிம்பல். ஒரு ஆர் மாதிரி இருக்கும் இது. அப்ப இந்த வருஷம் பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் அந்த பட்ஜெட்ல இந்த சிம்பலுக்கு பதிலா ரூ அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது. அப்ப 2024 போன வருஷத்தையும் கேட்கலாம். 2024 தீம் கருப்பொருள் என்னன்னா தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. அதுதான் கருப்பொருள். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. இது எந்த வருடத்துடைய கருப்பொருள்னா 2024. இந்த வருஷம் 2025ஓட கருப்பொருள் என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் கருப்பொருள். சோ அதே நேரத்துல இப்ப நம்ம பாலிட்டி ரீதியா பார்த்தோம். இப்ப எக்கனாமிக் ரீதியா பாக்குறப்ப growth ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, சோ மாநிலத்தின் growth ரேட், வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் 9% இருக்கு. இன்ஃபிளேஷன், பணவீக்கம் எவ்வளவு இருக்குன்னா 5.5%. ஓகேயா, பணவீக்கம். ஸோ 5.5% இருக்கு தமிழ்நாட்டோட. growth ரேட் 9% இருக்கு.
அப்ப டோட்டல் ரெவன்யூ இந்த வருஷத்துக்கான வருமானம், டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ், வருவாய் ரசீதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, வருவாய் ரசீது 3,31,568 கோடி ரூபாய் வந்திருக்கான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இந்த வருஷம் வந்த வருமானம் 3,31,568 கோடி வந்தது. அதுல எப்படி செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 3,73,203 கோடியை செலவு பண்ணிருக்காங்க. அப்ப வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, வருமானத்தை விட செலவு அதிகம். ஸோ வருஷம் இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வெளியில போய் கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? ஸோ வந்த வருமானத்துல கம்மி, அதை விட அதிகமா செலவு பண்ணிருக்காங்க. மூலதன வருமானம், மூலதன செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. மூலதன செலவுனா என்னன்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா நீங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு நலத்திட்டங்கள், பல்வேறு திட்டங்களுக்காக கொடுப்பாங்க, உதவித்தொகைகள்லாம் கொடுப்பாங்க, மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் இந்த செலவுல வந்துடும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் செலவு. ஒரு அரசுக்கு வருது மேல அந்த அமௌண்ட்டை பார்த்தோம், கீழே அரசுக்கு வந்த செலவுகளை எப்படி பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். மூலதன செலவுனா என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து இப்ப எப்படி நம்ம ஒரு சில விஷயங்கள் கோல்டு, லேண்ட்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டும் சில விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால, ஒரு தொழில் முதலீடு போறதுனால கவர்மெண்ட்டுக்கு திரும்ப அதன் மூலமா ப்ராஃபிட் வருமா, அதுதான் மூலதன செலவு. அந்த மூலதன செலவு எவ்வளவு பண்ணிட்டாங்கன்னா 57,230 கோடி இந்த வருஷம் ஒதுக்குனது. ஸோ ரோடு போடுறாங்க, இல்ல ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க, அதனால கவர்மெண்ட்டுக்கு எதிர்காலத்துல ப்ராஃபிட் தானே. ரோடு போறதுனால டோல் சென்ட்ரல் கவர்மெண்டோடது. ரோடு போறதுனால பைக் நீங்க வாங்குறீங்க, பைக் வாங்குறப்போ ரோட் டாக்ஸ்ன்னு அதுல பிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் மூலதன செலவுல வரும். ஓகேயா. அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நடத்துது, பஸ் வாங்குறாங்க, பஸ்னால டிக்கெட் கலெக்ட் பண்றாங்க, டிக்கெட்னால கவர்மெண்ட் ப்ராஃபிட். ஸோ அரசே சில தொழில்களை செய்து அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய அததான் அதுக்கு செலவு பண்ண தொகையை தான் மூலதனம். மூலதனம்னா கேபிட்டலா, மூலதன செலவு அப்படிம்பாங்க. சரி, அப்போ இதுல எதுக்கு அதிகமான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு வந்த வருவாய, இப்ப வருமானம் நமக்கு வந்திருக்கு, அதை வந்து எதுக்கு அதிகமா செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா சப்சிடிஸ் தான். ஸோ நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிடிஸ் இல்ல, நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக, நலத்திட்டங்களுக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. சப்சிடிஸ் வராது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு எழுதிக்கோங்க. நலத்திட்டங்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா 1,53,73,723 கோடி, 723 கோடிய அரசினுடைய நலத்திட்டங்கள்ல என்னன்னா, இப்போ மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கான புதுமை பெண் திட்டம், பசங்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் இந்த நலத்திட்டங்கள் கீழே தான் வரும். மாற்றுத்திறனாளர் நலத்திட்டம், பெண்கள் குழந்தைகள் நலத்திட்டம்லாம். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் இன்டு நலத்திட்டங்களுக்கு தான் அதிகமான செலவுகள் நலத்திட்டங்களுக்கு செஞ்சிருக்காங்க. கம்மியான செலவு எதுக்குன்னா மெயின்டெனன்ஸ், 16,921 கோடி. மெயின்டெனன்ஸ் என்னன்னா, இப்போ அங்க மத்திய அரசு மாநில அரசினுடைய கட்டடங்கள் இருக்கும், இல்ல ஏகப்பட்ட இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்றாங்கல்ல. ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு 16,900, இதுதான் கம்மியான செலவா பண்ணியிருக்காங்க. ஓகேயா. அப்போ மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு செலவு. இப்ப ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு, அதுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க, இல்ல ரிப்பேர் பாக்குறாங்க அப்படின்னா அது பராமரிப்பு செலவுல தான். அந்த மாதிரி செலவுகள் கம்மியா இந்த பட்ஜெட்ல ஆயிருக்கு. 16,921 கோடி. எதுக்கு அதிகமாயிருக்குன்னா
நலத்திட்டங்களுக்கு தான். இந்த டேட்டாஸ் தான் நமக்கு தேவையில்லை. இந்த 53,000 16,000 அதெல்லாம் தேவையில்லை. 1,83,000 எது நமக்கு தேவைன்னா எது அதிகம் எது லோ அதுதான் நமக்கு தேவை. ஓகேயா? அதை நீங்க பாத்துக்கிறதுக்காக தான் நம்ம அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷத்தோட மொத்த கடன், அதாவது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன் எவ்வளவுன்னா, நம்ம மாநில அரசு பெற்றிருக்கக்கூடிய கடன் இதுவரை, இப்ப நான் அங்க ஒண்ணு சொன்னேன், வருவாயை விட செலவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ கிட்டத்தட்ட 50,000 கோடி டெபிசிட் நமக்கு பத்தல. அதை கடன் தான் வாங்கி பண்றோம். அப்படி மொத்தமா இதுவரை வாங்கியிருக்க கடனோட அமௌண்ட் எவ்வளவுன்னா, இதுவரை வாங்கியிருக்க கடன் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷமா வாங்கியிருக்க கடனோட அமௌண்ட் எவ்வளவுன்னா 9,29,959 கோடி, கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி. 9.5 லட்சம் கோடி இதுவரை கடன் இருக்கு. 2011 நிலவரப்படி 60,000 70,000 கோடி கடன் இருந்துச்சு. 2016ல ஒரு 3 லட்சமோ 4 லட்சம் கோடி. 2021ல 6 லட்சம் சம்திங் 7 லட்சம் கோடி இருந்துச்சு. இப்போ 2025ல 9 லட்சம் கோடி. அப்ப 2011ல கலைஞர் முதல்வராக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 70,000 கோடியோட விட்டுட்டு போனாரு. சோ 2016ல ஒரு 4 லட்சம் கோடி அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்போ விட்டுட்டு போனாங்க. 2021ல எடப்பாடி ஐயா இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடி கடனை விட்டுட்டு போனாரு. 2025ல இப்போ 9.5 லட்சம் கோடியா நமக்கு வந்திருக்கு. ஓகேயா? அப்ப இதுக்கான வட்டி மட்டுமே நம்ம எவ்வளவு பே பண்றோம் வருஷம். சோ இந்த வருஷம் பே பண்ண அமௌண்ட் வந்து 70,753 கோடி. அதுவும் அந்த செலவுகள்ல வரும். அந்த செலவு சொன்னோம்ல, மொத்தமான செலவு 3,73,000 கோடி. அதுல செலவுகள்ல இன்ட்ரெஸ்டோட செலவும் சேர்த்துதான் நம்ம சொன்னது. அப்ப வட்டி மட்டுமே, இந்த அமௌண்ட்டுக்கு கட்டக்கூடிய வட்டி மட்டுமே 70,753 கோடி. சோ கடன் தொகை மொத்தம் ஜிஎஸ்டிபியில் 26.7%. அப்போ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதுல 26.07% வந்து நமக்கு கடன் இருக்கு. ஓகே? அப்ப நிதி பற்றாக்குறை 3%. டெபிசிட், பிசிக்கல் டெபிசிட் வந்து 3%. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினா கேட்பாங்க. சோ இது அப்படியே நீங்க டேட்டாஸா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் ஆக வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வரும். நிதி பற்றாக்குறை, தமிழ்நாட்டின் நிதி பற்றாக்குறை எவ்வளவு, எத்தனை பெர்சன்டேஜ்னா கேட்பாங்க. 3%. சோ கடன் தொகை ஜிஎஸ்டிபில எத்தனை பெர்சன்டேஜ்னா 26.07%. ஓகே? அந்த டேட்டாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்ஜெட்டோட ஹை பாயிண்ட்ஸ். சோ இது வந்து நம்ம இப்ப பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அப்ப ஸ்டார்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தது பாலிட்டி ரிலேட்டட் பாயிண்ட் பார்த்தோமா, ஆர்டிகல் பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக், இந்த பிசிக்கல் டெபிசிட் என்ன ஏதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ ஒரு பட்ஜெட்ல ஒரு 3 கூறுகளா நம்ம பிரிக்கிறோம். சோ இனி பார்க்க போறத கவனமா பார்த்துக்கோங்க. என்னன்னா டாப் பாயிண்ட்ஸ் இன் த பட்ஜெட், முக்கிய நோக்கங்கள் என்னன்னா, முதல்ல வந்து வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாடு, உலக தமிழ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமா உருவாக்க போறாங்க. என்னன்னா காம்படிஷன் ஃபார் தமிழ் யூத் அக்ராஸ் த குளோப், உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கான அந்த ஒரு போட்டி வைக்கிறாங்க தமிழ் வளர்ச்சித்துறை சார்பா. அதுக்கு பேர் என்னன்னா உலக தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்னு. சோ உலக தமிழ் ஒலிம்பியாட், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஒலிம்பியாடுன்னா கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ல இருக்கு. ஓகேயா? அப்புறம் ரெண்டாவது முக்கியமானது என்னன்னா அகரம் மியூசியம். மதுரையில அகரம் மியூசியம் ஸ்டார்ட் பண்றாங்க. அகரம் ஆர்காலஜி, தொல்பொருளியல் சம்பந்தமான தொல்பொருள் ஆராய்ச்சி, அது சம்பந்தமான அகரம் மியூசியம், அகரம் அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்க. சோ மதுரையில ஸ்டார்ட் பண்றாங்க. நொய்யல்ங்கிறது நொய்யல் ஆற பேஸ் பண்ணி, நொய்யல் ரிவர் இருக்குல்ல,
அது வந்து எங்கே ஓடும், நொய்யல் வந்து அப்படியே கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அங்கெல்லாம் ஓடும். ஸோ அது அந்த அருங்காட்சியகம் எங்கன்னா ஈரோடு கொடுமணல். நம்ம ஹிஸ்டரியில பார்த்துருப்போம். கொடுமணல் நம்ம 6வது புக்ல இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா தெரியும். கொடுமணல் ஈரோடுன்னு தெரியும். அங்க வந்து என்னன்னா நொய்யல் அருங்காட்சியகம். அதே மாதிரி நாவாய், நாவாய் மீன்ஸ் நாவாய், நாவாய்னா கப்பல், படகு அப்படின்னு அர்த்தம். பல பொருள் இருக்கு. ஸோ நாவாய் அருங்காட்சியகம்னா ராமநாதபுரம். இந்த இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருங்க. நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம், நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு கொடுமணல், அகரம் அருங்காட்சியகம் மதுரை. ஓகேயா? சரி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது த நியூ ஏர்போர்ட் டெவலப்டு இன்டு த ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல புதிதாக விமான நிலையம் அமைக்கப்படும். இந்த பட்ஜெட்டோட முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கு புனித நீராடல், காசி ராமேஸ்வரம் ரொம்ப புண்ணியமான ஸ்தலம்ல, அங்க வந்து புனித நீராடி வழிபடுறதுக்கு வர்றப்போ அவங்களுக்கு ட்ரெயின்ல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்தனால ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாங்க. புதிதாக விமான நிலையம் அமைக்கணும் ராமேஸ்வரத்துல, போக்குவரத்துக்கு எளிமையா இருக்க மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து வந்துட்டு போறதுக்கு அப்படிங்கறனால த நியூ ஏர்போர்ட் டெவலப்டு இன்டு த ராமேஸ்வரத்துல புதிதாக விமான நிலையம் உருவாக்கம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னா மகளிர் திட்டங்களை பொறுத்தளவு புதிதாக 10,000 சுய உதவி குழுக்கள். சோ மகளிர் சுய உதவி குழுக்கள் புதிதாக 10,000 சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மகளிர் சுய உதவி குழு எந்த வருஷம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1989 கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் காலத்துல மதுரையில தான் ஆரம்பிக்கப்பட்டது. மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து மதுரை. 1989 ஆண்டு முதலாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அதிகமாக 10,000 மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிக்கப்படும் என அறிவிப்பு. அதே மாதிரி த இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்னை புதிதாக உருவாக்கப்படுமா. பேரிடர் மேலாண்மை நம்ம படிச்சிருப்போம். பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005. சோ அம்மையார் அவங்க டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்துல பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2005 சட்டம் 2005 அப்போ அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பேரிடர் மேலாண்மை அமைப்பு இருக்கு. சோ இதுக்கு வந்து என்னன்னா சென்னையில ஒரு புதிய நிறுவனம், இன்ஸ்டிடியூட், பயிற்சி நிறுவனம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. த இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் சென்னை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு குரூப் 2ல பிரிலிமினரில 2024 போன குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா டிசாஸ்டர் சென்டர் எங்க இருக்குன்னு கேட்டா திருச்சி கொஸ்டின் கேட்டுறாங்க. அப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா டிசாஸ்டர் சென்டர் பேரிடர் மையம் அப்படின்னா திருச்சி, பேரிடர் நிறுவனம் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அப்படின்னு கேட்டா சென்னை. ஓகே, பேரிடர் மேலாண்மை மையம்னு கேட்டா திருச்சி, பேரிடர் மேலாண்மை பயிற்சி நிறுவனம் அப்படின்னு கேட்டா சென்னை. இந்த டிஃபரன்ஸ் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எல்டர் பீப்புள் ஷெல்டர் ஹோம் நேம்லி 25 அன்புச்சோலை ஹோம்ஸ். இந்த நம்ம பார்ப்போம் முதியோர்கள், ஆதரவற்ற முதியோர்கள்லாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பெற்றோர்களால் குழந்தைகளால் கைவிடப்பட்டு பெற்றோர்களை அனாதையா விடக்கூடிய அந்த முதியவர்களுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து வருடம் செஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வருஷம் என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா the elder people shelter home namely அந்த பேர் 25 முதியோர் இல்லங்கள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கை. அதற்கு பேர் வந்து அன்புச்சோலை ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்கீமை கொடுத்துட்டு அப்படியே கொஸ்டின் கேட்கலாம், கவனமா பாத்துக்கோங்க. அன்புச்சோலை அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ் புதல்வன் திட்டம் பார்க்கிறோம். கல்லூரியில் படிக்கக்கூடிய 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்து கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வர் திட்டம் மாதம் ரூபாய் 1000, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் ரூபாய் 1000 என்று வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் திருநங்கைகள் இருக்காங்க, திருநம்பிகள், 3ஆம் பாலினத்தவர் நம்ம சொல்றோம்ல, தேர்ட் ஜெண்டர்ஸ், அவர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என அறிவிப்பு வந்திருக்கு. அதுதான் the third gender college scholarship fund monthly 1000 will launching or provided.
அப்படின்னு கூட ப்ரொவைடர்னா கொடுக்கல, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருநங்கைகள் நல வாரியத்திலிருந்து மாண்புமிகு முதல்வரை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சந்திச்சு நன்றி தெரிவிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல், தோழி விடுதிகள். இப்ப சென்னைக்கு வேலைக்கு வர்றாங்க, புறநகர்ல இருந்து இல்ல வெளி மாவட்டம் தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு அல்லது நகரத்தை நோக்கி வெளியே செல்லக்கூடிய பெண்களுக்கு தனியாக ஒரு இடத்துல சேஃப்டியா தங்க முடியல, சேஃப்டி இல்ல, ஒரு பயம் இருக்கு என்ன இருந்தாலும். சோ அதற்காக அரசே ஒரு சேஃப்டியா மிக குறைந்த விலையில தோழி விடுதிகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக இருக்கு. இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, தோழி விடுதிகள்ல வைஃபை இருக்கும், அவங்களுக்கு ஏசி ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும். அதே நேரத்தில் திருமணமான பெண்களா இருந்தா அவர்களின் குழந்தையை பாதுகாத்துக் கொள்ள ஒரு பணியாளர் இருப்பாங்க. இவ்வளவும் சேர்த்து நீங்க பிரைவேட் ஹாஸ்டல்ல எவ்வளவு கொடுக்குறீங்களோ, பே பண்றீங்களோ அதை விட பாதியான அமௌண்ட் தான். அதை கவர்மெண்டே வச்சு நடந்தது. பல்வேறு இடங்களில் தோழி விடுதிகள் இன்றளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மேலும் ஒர்க்கிங் உமன் பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உதவுவதற்காக மேலும் 10 இடங்களில் தோழி விடுதிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம், இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துலாம். இந்த செமிகண்டக்டர் மிஷன் 2030 அப்படின்னு ஒரு ஸ்கீம். செமிகண்டக்டர்னா குறைக்கடத்தி அப்படின்னு பேர், தமிழ்ல மொழிபெயர்க்கம் பண்ணப்போ அந்த செமிகண்டக்டர் மிஷன் 2030 அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள்ல. ஸோ தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல வரும். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல அதுல ஒரு புதுமையை புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இந்த செமிகண்டக்டர் மிஷன் 2030. அதன் அடிப்படையில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க், செமிகண்டக்டர் உருவாக்குவதற்கான பார்க் 3 இடத்துல தேர்வு பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர், பல்லடம், சூலூர் 3 இடங்களில் அந்த செமிகண்டக்டர் பார்க் ஓபன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செமிகண்டக்டர் ஃபேப்லஸ் லேப் அப்படிங்கிறது சென்னையில, செமிகண்டக்டர் ஃபேப்லஸ் லேப் இன் சென்னையில் செமிகண்டக்டர் ஃபேப்லஸ் லேப் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க் கோயம்புத்தூர், பல்லடம், சூலூர் எல்லாமே கோயம்புத்தூர் சுத்தி, செமிகண்டக்டர் ஃபேப்லஸ் லேப் சென்னை. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி the fund will allocated in school education will comparatively high. இந்த வருடத்திற்கான நிதி ஒதுக்கீட்டுல எந்த துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு அப்படின்னா பள்ளி கல்வி துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு. அடுத்து மருத்துவத்துறைக்கு ஃபர்ஸ்ட் நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 47,000 கோடி கிட்டத்தட்ட 50,000 கோடி கிட்ட பள்ளி கல்வித்துறைக்கும், மருத்துவத்துறைக்கு 22,000 கோடி கிட்டையும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது கூடுதல் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் a new city developed near சென்னை, 2000 ஏக்கரில் புதிதாக சென்னைக்கு அருகில் புதிய நகரம் உருவாக்கப்படும். காரணம் என்னன்னா, இப்போ சென்னை ரொம்ப நசநசன் ஆயிடுச்சு, டிராபிக், அதுக்கப்புறம் புதிதான ஃபேக்டரிஸ்லாம் சென்னை சிட்டிக்குள்ளே ஓபன் பண்றப்ப இடம் பத்தல, கொஞ்சம் நெரிசல் மிகுந்ததா ஆனனால சென்னைக்கு அருகில் ஒரு 2000 ஏக்கரை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு புதியதாக நகரம் உருவாக்கப்படும், அங்க நிறைய ஃபெசிலிட்டிஸோட நகரம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட், த சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். நம்ம ரொம்ப புகழ்பெற்ற திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டம். இப்ப கூட இங்கிலாந்து, கனடால எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்தை. இங்கிலாந்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, கனடாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் தொடர்ந்து காலையில் பள்ளிக்கு செல்லும் சிறார்களுக்கு, குறிப்பாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. இன்னமும் அந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத விரிவா கொடுத்திருக்காங்க. இனிமேலும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னா, தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025. மேரிடைம்னா கடல் போக்குவரத்து கொள்கை 2025. ஸோ இது நியூ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அரௌண்ட் 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ ஒரு சிப்காட் தொழிற்சாலைகள் ஒரு 9 மாவட்டங்கள்ல ஓபன் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க.
சிப்காட் தொழில் அந்த 9 மாவட்டங்கள், ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ 9 மாவட்டங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் யூ லிசன், தெரிஞ்சுக்கோங்க. புதிதாக ஒரு 9 மாவட்டங்களில் புதிதாக சிப்காட் தொழிற்சாலைகள், அதே மாதிரி ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் இன் ஸ்டார்ட் அப்ஸ். இந்த தொழில் முனைவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு புதுசா நான் ஒரு தொழில் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழிலுக்கு கடன் எல்லாம் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு. அந்த மாதிரி இந்த வருஷம் ஸ்டார்ட் அப்ஸ், அந்த புதிதாக உருவாக்கப்படுற தொழில்களை ரொம்ப முக்கியமானது ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 10 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச், நீங்க மாறி வரும் கால சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அதிகமான வெப்பம், ஸோ மலைகள் உருகி ஆறாக ஓடுதல், பனியாறு ஓடுதல், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளைமேட் எப்படி இருக்கு, வெதர். இன்னைக்கு மார்ச் மாதம்லாம் இவ்வளவு வெயில் அடிக்காது அந்த காலத்துலலாம். இப்போ பாத்தீங்களா இவ்வளவு வெயில் அடிக்குது. அப்போ காலநிலை தொடர்ந்து பூமி வெப்பமயமாததால் காலநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கேற்றாப்லையும் நமக்கு தமிழ்நாடு அரசு கொள்கை வகுத்திருக்காங்க. ஸோ என்னன்னா கிளைமேட் சேஞ்சில் மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் இன் 50 crores. ஸோ மெரைன்ல கடல் ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க, கடல் ஆராய்ச்சி மையம். அதே மாதிரி SC/ST பீப்புள்ஸ் அவங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ஸ்கீம். அதாவது இப்போ ஒரு மாணவர் இருக்கார், SC இல்லையோ SC/ST பிரிவு மாணவரோ, அவர் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்னன்னா நிதி இல்லை. அப்ப நிதி உதவி பண்றாங்க கவர்மெண்ட், அரசே நிதி உதவி கொடுத்து. அதுக்கு என்ன பேருனா அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ்னா அயல் நாடுன்னு அர்த்தம். அயல் நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்காக அரசே நிதியுதவி வழங்குது. யாருடைய பேர்னா அண்ணல் அம்பேத்கர் பேர்ல. ஓகேயா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாரி, ஆமா, நிலத்தை தமிழ்ல எழுதுறேன். நிலத்தை எப்படி பிரிக்கலாம்னா 4 கூட்டல் நிலம்னு பிரிப்போமா? 4 கூட்டல் நிலம். ஓகே, இப்போ நிலம் ஸ்கீம். நிலம் உமன் லேண்ட் ஓனர்ஷிப் இன் SC/ST. சோ SC/ST பிரிவு மக்கள் இருக்காங்க, அதுல உமன்ஸ் இருக்காங்க. பெண்களுக்கு ஒரு லேண்ட உபயோகப்படுத்த அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கான ஒரு கொள்கை தான், அந்த ஒரு பாலிசிக்கு பேர் தான் நிலம். ஓகேயா, அப்போ அவங்களுக்கு லேண்ட் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுல யார்ட்டையும் அவ்வளவா லேண்ட் இருக்காது. அவங்களுக்கு லேண்ட் உமனுக்கு SC/ST பிரிவினுடைய உமன்ஸுக்கு, பெண்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப் பண்ணணும், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம், நிலம் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. தொல்குடிங்கிற ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ட்ரைபல் லைவ்லிஹுட் பாலிசி இன் ST. இது ஒன்லி ஃபார் STக்கு மட்டும். தொல்குடினா யாரு? மலைவாழ் மக்கள். இந்த தொன்மையான குடிகளை தான் தொல்குடின்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழகத்தை பொறுத்தளவு எந்த சமூகமா இருந்தாலும் தொல்குடி என்பது மலைவாழ் மக்களா தான் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் ST பிரிவுக்காக தொல்குடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவங்களுக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. என்னன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு அந்த திட்டத்தின் பேர் தொல்குடி. மலைவாழ் மக்களின் அல்லது பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 1000 கோடி மதிப்பில் தொல்குடி என்ற திட்டம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ம ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதை தவிர்த்து வேற எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 400-500 பேஜ் இருக்கு ஆனுவல் பட்ஜெட். அதை நம்ம ரொம்ப சுருக்கி பார்த்துருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட கருப்பொருள். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் 6ங்கிற பேட்டர்ன் மாற்றி ரூபாய் மாற்றினது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, தொடர்ந்து கவனிங்க. நன்றி, வணக்கம்.